அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் ஈத் முபாரக். இப்போ நான் பிறநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். ஏன்னா அந்த முந்தின நாள் நோம்புக்கு ஃப்ரூட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் கொஞ்சம் வாட்டர்மெலன், பைனாப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே அந்த ஈவினிங்கே சரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு இயரிங்ஸ் பார்க்கலான்ட்டு போயிருந்தேன் ஜும்கா ஷாப்புக்கு. அங்கே போய் ஒரு பர்பிள் கலர் ஜும்கா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வண்டலப்பா. நோம்பு பிறந்தாண்டாலே வண்டலப்பம் எல்லாமே யார் வீட்லேயும் இருக்காது. அதனால சரி வண்டலப்பம் செஞ்சிடலான்ட்டு கோகோனட் மில்க் பாக்கெட் வாங்கி அதில் வண்டலப்பம் செஞ்சிட்ருக்கேன். பிறநாள் நைட்டு எல்லாம் வண்டலப்பமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பானிபூரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். அப்போ இந்த நாயை பார்த்தா ரொம்ப க்யூட் அழகாக இருந்துச்சு. அப்புறமா மெஹந்தி போட்டுட்டோம். மெஹந்தி ஒரு கைக்கு தான் நான் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு ஆனால் நிறைய பேர் மெஹந்தி வைக்க வந்திருந்தாங்க. அதனால் நானும் அங்கே ஒரு லேடிஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட மெஹந்தி வச்சுட்டு அதனால கிளம்பிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே மணி 2 மணி ஆகிடுச்சு. அப்புறமா காலையில் ஃபஜருக்கு எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுதுட்டு ஒரு மாதம் கழித்து இப்போ ஒரு ஃபுல் ஃபில்டர் காஃபி. ஆம்பளைங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே தொலை போயிடுவாங்க. அதுக்காக வேண்டி காலையில் நான் இடியாப்பம் கறியாக்கி வச்சுருந்தேன். ஆனால் அதை யாரும் சாப்பிடலை. ஆனால் டேட்ஸும் ஜம்ஜம் தண்ணியும் சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லிவிட்டு 3 டேட்ஸும் ஜம்ஜம் தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன். அதே சாப்பிட்டு என்னோடய ஈத் பிறநாள் ட்ரெஸ் இது தான். நான் ஒயிட் அண்ட் பர்பிள் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜும்கா ஒன்று வாங்கிட்டேன். அப்புறமா இந்த ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் இந்த ஒரு சின்ன கடை மாதிரி அதையும் போட போகிறேன். நம்ம ரெடியானதுக்கு அப்புறமா வழக்கம் போல் நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடுவோம்ல, அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே போயாச்சு. சரி ஆனியன்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த டைம் நான் கொடுக்கல. இந்த ஹவுஸ் கீப்பிங் பார்க்குறவங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். அப்புறமா வீட்டுக்கு வரவங்க, வேலைக்கு வரவங்களுக்கும். அதனால் ஒரு 2 kg தான் நான் பிரியாணி போட்டேன். நோம்பு பிடிச்சிட்டு நம்ம மத்தியானம் இதான் ஃபஸ்ட் டைம் 1 மந்த்துக்கு அப்புறமா சாப்பிட போகிறோம். அதனால் ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட முடியாதுன்ட்டு அதனாலே நான் கொஞ்சமாக பிரியாணி போட்டுக்கிட்டேன். பிரியாணி போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இலையில சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த இலை சாப்பாடே போட்டுடலான்ட்டு ஆன்லைன்லேயே இலை புக் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா ஷாப்லேயும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஒரு 11:15 வீட்டில் இருந்து கிளம்பணும். கிளம்பி நாங்கள் ஒரு ஷாப்பாக பார்த்துட்டே போனோம். ஃபுட் ஷாப் எங்கேயாவது இருக்குமான்னு. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 12 o'clock ஆகிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணேன்னா மேஜிக் கபாப் போகலான்னு மேஜிக் கபாப் போனோம். அங்கே பிரியாணியும் சிக்கன் கபாப்லாம் இருந்துச்சு. அப்புறமா கபாப் சென்டரில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா சரி உள்ளே போய் எதை இருக்குன்னு கேட்கலான்ட்டு அதனால் கேட்டோம். பிரியாணி இருக்குது. பிரியாணி, கபாபு, கிரேப்ஸ், பல்பி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், சட்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு நாங்களும் கிளம்பி காரில் ஏறிட்டோம். வீட்டுக்கிட்ட உடனே என்ன சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னு ஒரு குரல் ஒன்று வந்துச்சு. சரி ஓகே ஐஸ்கிரீம் தான் வேணான்னா சொல்லுவோம். ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதனால் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போனோம். அப்புறமா வீட்டுக்கு ஷா தொழுதுட்டு அதனால் படுத்து தூங்கினோம். இப்படி தான் எங்களோட நோன்பு பெருநாள் போச்சு. உங்களோட நோன்பு பெருநாள் எப்படி போச்சுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.